இடைவெளியை தொடர்ந்து இணைந்திருக்கின்றோம் இரண்டாவது கலந்துரையாடல் பகுதியோடு. அண்மையில் இலங்கையில் உலக தமிழ் பண்பாட்டு மகாநாடு நடந்திருந்தது. அது தொடர்பான ஒரு கலந்துரையாடல் பகுதியாகத்தான் இந்த கலந்துரையாடல் பகுதி இருக்கின்றது. இதன் நோக்கம் என்னவாக இருக்கின்றது, இதனுடான விடயங்கள் தொடர்பாக பேச இருக்கின்றோம். அதே போல இது தொடர்பாக பேச வேண்டுமாக இருந்தால் ஒரு சிறப்பான ஒரு நபரை நாங்கள் அழைத்து வர வேண்டும் என்று நினைத்திருந்தோம். அந்த வகையில் தான் எங்களது விருந்தினரும் இருக்கின்றார். இவர் இலங்கை யாழ் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் விரிவுரையாளர், லண்டன் தமிழ் அகாடமியின் நிறுவனர் மற்றும் இயக்குனர், பிரிட்டிஷ் தமிழ் எக்ஸாமினேஷன் போர்டின் இணை தலைமை பரீட்சை தேர்வாளராக செயற்படக்கூடியவர். 2024 மலேசியாவில் இடம்பெற்ற உலக சாதனையாளர்கள் விருதில் சாதனையாளர் விருதை பெற்றுக்கொண்டவர். அதே போல் 2025 இலங்கையில் நடந்த விருது விழாவில் சாதனை செம்மல் என்ற விருதையும் பெற்றிருக்கின்றார். அதே போல் தமிழ் ஆசிரியர்களை பயிற்றுவிக்கும் மிக சிறந்த ஒரு பணியை செய்யக்கூடிய ஒரு நபர் தான் இன்று எங்களோடு இணைந்திருக்கின்றார். சங்கரப்பிள்ளை முருகையா அவர்கள் தான் எங்களோடு இணைந்திருக்கின்றார். சங்கரப்பிள்ளை முருகையா அவர்களுக்கு நாங்கள் வணக்கம் சொல்லி கலந்துரையாடல் பகுதியை ஆரம்பிக்கலாம். வணக்கம். வணக்கம் காயத்ரி. நிச்சயமாக ஒரு சிறந்த பணிக்காக இலங்கைக்கு வந்திருக்கின்றீர்கள். நான் சொன்னதை தவிர்த்து நீங்கள் சமூக சேவையும் செய்யக்கூடியவர்கள், படிக்கும் பிள்ளைகளுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நபராக இருக்கின்றீர்கள். இப்படி இருக்கும்போது இந்த தமிழ் பண்பாட்டு மகாநாடு அது தொடர்பாகத்தான் இன்று நாங்கள் பேச இருக்கின்றோம். அதன் முக்கியத்துவம் எப்படி இருக்கின்றது, அதன் நோக்கம் என்னவாக இருக்கின்றது? குறிப்பாக வாழும் போது வாழ்த்துவோம், தமிழை தரணியெங்கும் கொண்டு செல்வோம் என்ற அடிப்படையில் இந்த அகில உலக தமிழ் பண்பாட்டு மகாநாடு பல தேசங்களைச் சேர்ந்த கல்வியாளர்கள், கல்விமான்கள், பேராளர்களை இணைத்து நாங்கள் இந்த மகாநாட்டை கடந்த வருடம் மலேசியாவிலும் இந்த வருடம் இலங்கையிலும் வைக்க வேண்டும் என்று திட்டமிட்டு இந்த வருடம் இங்குள்ள கல்வியாளர்களையும் சாதனையாளர்களையும் கௌரவிக்க வேண்டும். அவர்களுக்கு கூடாக இந்த சமூகத்துக்கு, தமிழுக்கும் தமிழ் பண்பாட்டுக்கும் நிறைய நாங்கள் தொடர்ந்தும் சில முன்னெடுப்புகளை எடுத்து முன்னேற்றம் செய்ய வேண்டும் என்ற காரணத்துக்காக அந்த மகாநாட்டினுடைய பிரதான நோக்கம் இருக்கின்றது. அது தவிர்த்து அந்த மகாநாடு பல நாடுகளை கொண்ட இணைப்பாகவும் ஒரு வலைப்பின்னலை கொண்டு எதிர்காலத்தில் இன்று உலகம் முழுக்க பரந்திருக்கின்ற தமிழ் பேராளர்களை ஒன்றிணைத்து தமிழ் சமூகத்துக்கும் தமிழ் சார்ந்த பண்பாட்டு வளர்ச்சிக்கும் உதவுகின்ற நோக்கமாக ஒரு புதிய வலைப்பின்னலை உருவாக்குவதன் நோக்கமாகத்தான் இந்த ஆண்டு இலங்கையிலேயே நாங்கள் செய்தோம். காரணம், இலங்கையிலேயே கூடுதலான மக்கள் இலங்கையில் தமிழர்கள் வாழ்கின்றார்கள். அதைவிட அதிகமாக வாழுகின்ற மக்கள் இந்தியா, மலேசியா, சிங்கப்பூர், ஃபியூஜி போன்ற நாடுகளிலும் வாழ்கின்றார்கள். அந்த வகையிலே இந்தியாவுக்கு அடுத்து இலங்கையிலே அதை திட்டமிட்டோம். அதிலே குறிப்பாக 4 அமைப்பாளர்கள், 4 அமையங்கள் இதனுடன் இணைந்து செயல்பட்டன. அந்த வகையிலே என்னுடைய அமைப்பு லண்டன் தமிழ் கல்வியகம் என்ற அமைப்பு லண்டனிலிருந்து இயங்குகின்றது. அது இவர்களுடன் இணைந்து இந்த அகில உலக தமிழ் பண்பாட்டு மகாநாட்டை நடத்துவதற்கு நாங்கள் முன் வந்தோம். அது மிகவும் சிறப்பாகவும் வெற்றிகரமாகவும் இலங்கையிலே நடந்தது. 3 இடங்களிலே நடந்தது. அந்த வகையிலே உண்மையிலேயே பெருமை கொள்ள வேண்டிய ஒரு விடயம், யாழ்ப்பாணத்திலே, நுவரெலியாவிலே, கொழும்பிலே நாங்கள் தமிழர்கள் அதிகம் வாழுகின்ற பகுதிகளை தேர்வு செய்து அங்கு மக்களை நாங்கள் அழைத்து செய்தது உண்மையிலேயே அது ஒரு பெரிய ஒரு வெற்றி என்றுதான் நான் இந்த மகாநாட்டை கூறுவேன். நீங்கள் சொன்னது போல் 3 தமிழர்கள் அதிகமாக செறிந்து வாழக்கூடிய இடங்களில் நடந்திருந்தது. இதை தவிர்த்து வேறு ஏதும் காரணங்கள் இருந்ததா? ஒரே இடத்தில் செய்திருக்கலாம், 3 இடத்தில் செய்திருக்கின்றீர்கள், அதற்கான காரணம் எதுவும்? ஒரு இடத்தில் செய்திருக்கலாம், 2 நாட்கள் அல்லது 3 நாட்கள் தொடர்ச்சியாக செய்திருக்கலாம். ஆனால் தமிழர்கள் செறிந்து வாழுகின்ற பகுதியிலேயும் அதிலும் ஒரு பிரதேசத்திலிருந்து இன்னொரு பிரதேசத்துக்கு நாங்கள் ஒரு குறிப்பிட்ட தொகையினர் 15 நாடுகளிலிருந்து வந்த பேராளர்கள் நாங்கள் சென்று அவர்களை சந்திப்பது நடைமுறை சிக்கலை தவிர்ப்பதாக இருந்தது ஒன்று. இரண்டாவதாக அந்தந்த பகுதி மக்கள் பெரும்பாலானவர்கள் அதிலே இணைந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்குகின்ற என்றால் தனிப்பட்ட முறையில் அவர்களுக்கு போக்குவரத்து நடைமுறை சிக்கல்கள் இருக்கும். அந்த வகையிலே குறிப்பாக தமிழர்கள் செறிந்து வாழுகின்ற பகுதிகள், உதாரணமாக யாழ்ப்பாணம், நுவரெலியா, அடுத்து கொழும்பு, இதிலே அதிக தமிழர்கள் செறிந்து வாழுகின்றார்கள். அந்த வகையில் நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், ஏன் மட்டக்களப்பில் வைக்கவில்லை என்று. இது நாங்கள் ஒரு முக்கோண வடிவாக போக்குவரத்து
வசதிகளுக்காகவும் இலவுக்காகவும் மக்களை ஒன்று திரட்டுவது இலகு வென்றதற்காகவும் இந்த 3 இடங்களையும் நாங்கள் அந்த மகாநாட்டை தீர்மானிக்கும் பொழுது தேர்ந்தெடுத்தோம். அந்த வகையிலே மிகவும் வெற்றிகரமாக இருந்தது. இந்த இலங்கையிலே இருந்து பல கல்விமான்கள், அரசியல்வாதிகள், சமூக சேவையாளர்கள் எல்லோரும் கலந்து கொண்டார்கள். மிகவும் ஆதரவு தந்தார்கள். எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடங்களில் எங்களுக்கு மிகவும் ஆதரவு தந்தார்கள். அந்த வகையிலே இது ஒரு வெற்றிகரமான மகாநாடு. தொடர்ந்தும் அடுத்தடுத்த வருடங்களில் வேறு நாடுகளிலோ அல்லது வேறு பிரதேசங்களில் நாங்கள் கடந்த வருடம் 5 மாநிலங்களில் மலேசியாவில் செய்தது போன்று இந்த வருடம் நாங்கள் இலங்கையிலே 3 மாகாணங்களை எடுத்து செய்தோம். அதுபோன்று வருங்காலங்களில் வேறு நாடுகளில் கூட அப்படி பிரித்து வைக்கின்ற இதனுடைய வெற்றிகள், கடந்த வருட வெற்றி, இந்த வருட வெற்றி தொடர்ந்து அது மிகவும் வெற்றியாக நடக்க வேண்டுமானால் இருந்தால் நாங்கள் அந்த மக்களை சென்றடையக்கூடிய, அவர்கள் எங்களை வந்து அடையக்கூடிய அந்த இலகுவான வழிகள், ஆகவே அவர்களிடத்தை சென்று வைப்பதுதான் மிகவும் பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். நிச்சயமாக இந்த மக்கள் எங்களை வந்து அடைய வேண்டிய இடம் அப்படின்ற சொன்னீர்கள். எப்படி உங்களை நாடலாம் என்ற ஒரு கேள்வி இருக்கும். இந்த விடயங்கள் என்ன நடக்கின்றது, இதனூடாக என்னென்ன பயன்கள், தமிழை பறைசாற்றக்கூடியவர்கள், அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் கொடுக்கும் அங்கீகாரம், அதை பெற வேண்டுமாக இருந்தால் எவ்வாறு உங்களை நாட வேண்டும்? எங்களுடைய இந்த குழு, அதாவது வந்து அகில உலக தமிழ் பண்பாட்டு மகாநாட்டு குழு உலகமெங்கும் இருக்கின்ற விண்ணப்பங்களை பெற்றுக்கொள்கின்றது. அந்தந்த நாடுகளில் இருக்கின்ற நிறுவனங்களூடாக, அதாவது பொது அமைப்புகள் ஊடாக அந்தந்த நாடுகளில் தமிழுக்கும் தமிழ் சார்ந்த கலைக்கும் சமயங்களுக்கும் சைவ சமயத்துக்கும் கூடுதலாக பணிபுரிந்தவர்கள், சமூகத்துக்காக தங்களை பல ஆண்டுகளாக ஈடுபடுத்தியவர்கள், அதேவேளை சமூகத்திலே தங்களுடைய சொந்த சிந்தனையில் சமூகத்தை சில மாற்றங்களை உருவாக்கி முன் கொண்டு சென்றவர்கள், அதைவிட சமூகத்துக்கான சில பிரச்சனைகளை காலத்துக்கு காலம் அந்த பிரச்சனைகளிலிருந்து அதிலிருந்து மக்களை மீட்டெடுத்தவர்கள். இவ்வாறு பல கோணங்களில் இந்த மகாநாட்டில் விருது வழங்குவதற்கான ஒரு திட்டம் செயல்பட்டு வருகின்றது. அதே நேரம் வாழும்போது வாழ்த்த வேண்டும், அதுதான் பிரதான நோக்கம். ஏனென்று சொன்னால் நாங்கள் நிறைய தொகையானவர்கள் சமூகத்துக்கு செய்கின்றார்கள், ஆனால் அவர்கள் அடையாளப்படுத்தப்படுவதில்லை. அது ஒரு பெரிய குறை. அந்த வகையிலே இந்த மகாநாடுகள் நடக்கும் பொழுது அவர்களை அழைத்து அவர்களை கௌரவப்படுத்தி அவர்கள் தொடர்ந்தும் சமூகத்துக்கு அவர்களுடைய சக்தியை நாங்கள் பிரயோகப்படுத்தி மேலும் சமூகம் செழிப்படைகின்ற வகையிலே தமிழ் பண்பாடு, கலாச்சாரம் அவற்றை எத்தனையோ சிக்கல்களுக்கு மத்தியில் இன்றைய புதிய இளம் சமுதாயம் சில விடயங்களை கற்றுக்கொள்ள பின்னிக்கிறார்கள், கற்றுக்கொள்ள முடியாதிருக்கின்றார்கள், கற்றுக்கொள்ள தயங்குகிறார்கள், சில பேர் கற்றுக்கொள்ளாது அதை தள்ளி வைக்கிறார்கள். அப்போ இந்த இடங்களில், இந்த சந்தர்ப்பங்களில் குறிப்பாக புலம்பெயர் தேசங்களில், இலங்கையிலும் கூடத்தான் இளம் சமுதாயத்துக்கு எப்படி எங்களுடைய இந்த விஷயத்தை, இந்த எங்கள் மொழியையும் மொழி சார்ந்த வாழ்வியலையும் அந்த வாழ்வியல் சார்ந்த பண்பாடு கலை கலாச்சாரங்களை நவீன உலகில் இருக்கின்ற வசதிகளின் ஊடாக எப்படி அதை மாற்றி அமைத்து இளம் சந்ததிக்கு கொடுத்து அவர்களை உள்வாங்குவது என்பது ஒரு பெரிய சவாலாக இருக்கின்றது எங்களுக்கு. அந்த சவாலை நாங்கள் அதை முறியடிக்க வேண்டுமாக இருந்தால் இன்று உலகத்தில் இருக்கின்ற அத்தனை தமிழ் பேராளர்களும் ஒரு ஒன்றிணைவுக்குள் வர வேண்டும். அவ்வாறு வந்தால் எங்களால் அதை செய்து முடிக்க முடியும். புதிய பரிமாணங்களை, புதிய பரிணாமத்தை எமது இளம் சமுதாயத்துக்கு கொடுக்க முடியும் என்கின்ற ஒரு நம்பிக்கை, அசியாத நம்பிக்கை எங்களுக்கு இந்த மகாநாடுகள் மூலம் கிடைத்த அனுபவங்கள் எங்களுக்கு எடுத்து காட்டுகின்றன. நிச்சயமாக எத்தனை மொழிகள் கற்றாலும் தாய்மொழியை கற்று அதனூடாக தேர்ச்சி பெறுவது என்பது மிக முக்கியம். தாய்மொழியை கற்காமல் நாங்கள் முழுமை அடையவும் முடியாது. ஆகவே அதுக்கான ஒரு மதிப்பு இருக்கின்றது, அதை கற்க வேண்டிய பொறுப்பு இருக்கின்றது, அதை அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டிய மிக சிறந்த ஒரு பணியை நீங்கள் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். குறிப்பாக புலம்பெயர் தேசமான பிரித்தானியாவில் இருக்கின்றீர்கள், நீண்ட காலமாக இருக்கின்றீர்கள் யூகேயில். அங்கு உங்களுக்கு நீங்கள் சேவை செய்யக்கூடிய ஒரு நபராக இருக்கின்றீர்கள். எவ்வாறான சேவைகளை நீங்கள் இந்த சமூகத்துக்கு செய்யக்கூடியவர்களாக இருக்கீங்க? அங்கே புலம்பெயர்ந்த பிரித்தானியாவில் நான் ஏறத்தாழ 33 ஆண்டு 3 தசாப்தங்களுக்கு மேலாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். நான் அங்கு சென்ற காலம் முதல் நான் இங்கே எனது பணியை, ஆசிரியர் பணியை செய்தது போன்று அங்கும் தனிப்பட்ட ரீதியாக தமிழை, என்றால் புலம்பெயர் தேசத்தில் மிகவும் சவால்கள் மிகுந்த ஒரு இடமாக தமிழுக்கும் தமிழ் கல்விக்கும்
தமிழ் கலாச்சாரம் பண்பாட்டுக்கும் இருக்கின்றது. அந்த வகையில் பிரித்தானியா மற்ற நாடுகளுடன் ஒப்பிடும் பொழுது சற்று இலகு என்று தான் கூற முடியும். ஏனென்றால் அது பல்தேசிய மக்கள் வாழ்கின்ற ஒரு நாடு. அதிலும் குறிப்பாக நான் வாழ்கின்ற லண்டன் பகுதி ஏறத்தாழ 17 மில்லியன் மக்கள், 70 நாட்டு மக்கள் வாழ்கின்ற ஒரு பிரதேசம். அப்போ அந்த வகையிலே எங்களுக்கு சவால்கள் இருந்தாலும் அந்த அரசனுடைய ஆதரவு இருக்கின்றது. அந்த வகையிலே தமிழ் போன்ற எத்தனையோ மொழிகளுக்கு அவர்கள் ஒரு உதவி செய்வ அந்த எங்களுடைய கலைகள் கலாச்சாரங்கள் பண்பாடுகளை அரசு அங்கு தடை செய்யவில்லை. அவரவர் கலை கலாச்சாரம் பண்பாடு மொழி என்பவற்றை வளர்ப்பதற்கு அரசு உதவிகள் கூட வழங்குகின்றது. அதே நேரம் எங்களுடைய மக்களுக்கு அதை எடுத்து செல்வதில் அரசு அது எங்களிடமே அந்த பொறுப்பை விட்டிருக்கின்றது. அந்தந்த மொழி பேசுகின்ற அந்தந்த கலாச்சார மக்கள் அந்தந்த இன மக்கள் அவர்களிடமே அதை பொறுப்பு விட்டு அவர்களுக்கு முடிந்த உதவிகளை அரசு செய்கின்றது. அப்போ அந்த வகையில் எங்களுக்கு ஒரு சவால் எவ்வாறு என்று சொன்னால் தமிழ் மொழியையும் கலாச்சாரத்தையும் எடுத்துக்கொண்டு இளம் சந்ததியிட்டையும் புலம்பெயர்ந்த இளம் சந்ததிகளிடமும் அதே நேரம் அந்த சூழலில் பிறந்து வளர்ந்து அந்த சூழலிலேயே சேர்ந்து வாழ்ந்த பிள்ளைகளை எப்படி எங்களுடைய மொழி சமுதாய கட்டுப்பாடுகள் கலாச்சாரங்கள் பண்பாடுகளுக்கு கொண்டு வருவது என்பது ஒரு சவாலாக இருந்து தான் வருகின்றது. ஆனால் பெற்றோர்கள் இதிலே கூடுதல் கவனம் செலுத்துகின்ற பெரும்பாலான பிள்ளைகள் இன்று எங்களுடைய இந்த தமிழ் கலாச்சார பண்பாடுகளை மிகவும் சிறப்பாக பின்பற்றி வருகின்றார்கள். அதில் ஆர்வம் கொண்டு இன்று அங்கிருக்கின்ற பல்கலைக்கழகங்களில் பெரும்பாலான பல்கலைக்கழகங்கள் இருந்தால இலங்கை தமிழ் மக்கள் அங்கே சென்றவர்களில் 99.9% மக்கள் தங்கள் பிள்ளைகளை பல்கலைக்கழக கல்வியை கொடுத்து ஒரு பட்டத்தை ஏனும் எடுத்து விடுவார்கள். அதற்கு அவர்கள் எத்தனையோ பிரியத்தனம் படுகின்றார்கள். அந்த வகையில் இன்று பிரித்தானிய பல்கலைக்கழகங்களில் ஒவ்வொரு பல்கலைக்கழகங்களும் தமிழ் சங்கங்கள் உருவாக்கப்பட்டது. அது எங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி. அந்த வகையில் நான் ஆரம்பத்திலே எங்களுடைய தமிழ் கல்வியை எப்படி கொண்டு செல்லலாம் என்ற அடிப்படையில் 2002ஆம் ஆண்டு என்று நினைக்கின்றேன் நான் என்னுடைய முதல் முன்னெடுப்பு. அந்த வகையிலே அதாவது தமிழை அங்கே அந்த நாட்டு மொழி என்னுடைய பயிற்றுவிப்பு பற்றின அதாவது அந்த முறையில் கற்பித்தால் எங்களுடைய பிள்ளைகளுக்கு அதை கொண்டு செல்வது இலகுவாக இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கையில் அதை நான் மோடிஃபிகேஷன் அது மாற்றம் செய்தேன். அதாவது இப்போ உதாரணமாக 247 எழுத்துக்கள் என்று நாங்கள் எல்லாம் படித்திருக்கின்றோம் தமிழில். ஆனால் உண்மையிலேயே 247 எழுத்துக்கள் என்று சொன்னவுடன் அந்த பிள்ளைகள் பயப்படுகிறார்கள். மற்ற மொழி எல்லாத்தையும் கற்றுக்கொள்கிறார்கள். இப்போ லத்தீனியோ அல்லது பிரெஞ்சோ ஜெர்மனியோ அவர்கள் விரும்பி கற்கிறார்கள். நல்ல ரிசல்ட்டும் எடுக்கணும், நல்ல பொறுப்புகள் எடுக்கிறார்கள். ஆனால் தமிழை கற்க பயப்படுவதற்கான ஒரு காரணம் 247 எழுத்துக்கள் என்றவர். ஆனால் உண்மையிலே 247 எழுத்துக்கள் அல்ல, 30 எழுத்துக்கள் தான். அப்போ அதை நாங்கள் படிக்கிற காலத்தில் அது நாங்கள் அப்படி படித்து கொண்டு வந்து விட்டோம். அந்த அடிப்படையில் பிரித்தானியாவில் ஒரு புது முறை ஒன்று இருக்கின்றது ஆங்கிலத்தை படிப்பிப்பதற்கு, ஜாலிபோனிக்ஸ் என்று சொல்லி. அந்த வகையிலே அதுக்கு எங்களோட தமிழை நாங்கள் மாற்றம் செய்தால் இலகுவாக மாணவர்கள் அதை கற்றுக்கொள்வார்கள். அந்த வகையிலே நான் 2002ஆம் ஆண்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாக அதாவது ஒரு பரிச்சாத்தமாக ஒரு பரிசோதனையாக 6 பிள்ளைகளை எடுத்து 21 மணித்தியாலங்கள் அந்த 247 எழுத்துக்களையும் அவர்கள் தாங்களாக சொல்லவோ எழுதவோ முடியும் என்கின்ற ஒரு திட்டத்தை வகுத்து செய்தபோது முதலாவது பிள்ளை 16 மணித்தியாலங்களிலும் முழு பிள்ளைகளும் 20 மணித்தியாலத்துக்குள் நான் வகுத்த அந்த 21 மணித்தியால வகுப்பை விட குறைந்த நேரத்தில் அதை கற்றுக்கொண்டார்கள். ஆக எனக்கு அது ஒரு பெரிய வெற்றியை தந்தது. அதன் பிறகுதான் நான் அதை ஏனைய ஆசிரியர்களுக்கும் நிறைய தமிழ் பாடசாலைகள் இருக்கின்றன. அந்த பாடசாலைகளுக்கு இருக்கிற ஆசிரியர்களுக்கு அதை நான் பயிற்றுவிக்கின்ற ஒரு நிலப்பாட்டிலும் இருந்தேன். அதை விட எங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைத்தது. அங்கு இந்த தமிழுக்கு ஓசிஆர் அந்த நாட்டு நேஷனல் கரிக்குலத்தில் இருக்கிற பரீட்சை சபையினுடைய உபப்பிரிவான அசெட் லாங்குவேஜஸ் என்ற ஒரு பரீட்சை பிரிவு எங்களுக்கு ஒரு உதவி செய்தது. தமிழுக்கான பாடத்திட்டத்தை தந்து தமிழுக்கான பரீட்சையை செய்து அதற்கான முடிவுகளையும் அறிவித்து அதற்கான அத்தாட்சி பத்திரங்களையும் கொடுத்தார்கள். அது அங்கு வாழுகின்ற பிள்ளைகளுடைய பல்கலைக்கழக அனுமதிக்கு அது மிகவும் உதவியாக இருந்தது சில புள்ளிகளை பெறுவதற்கு. குறிப்பாக இன்றும் அது 2013 அரசு தன்னுடைய பொருளாதார நிலைமைகளால் 27 மொழிகளை நிற்பாட்டிவிட்டது. அதனால் எங்கள் தமிழ் மொழியும் ஒன்று. ஆனாலும் நாங்கள் அதை தொடர்ந்து பிரித்தானிய
தமிழ் பரீட்சை சபை என்ற ஒரு எக்ஸாம் போர்டு, அதாவது பரீட்சை சபையை உருவாக்கி நாங்கள் அதே சிலபஸ் தொடர்ந்து வருகின்றோம். எதிர்காலத்தில் திரும்பவும் நாங்கள் அதற்குள்ளே செல்வோம் என்கின்ற ஒரு நம்பிக்கையும் கூட பரீட்சார்த்திகளை அனுப்பும் பொழுது எங்களுக்கு அது வாய்ப்பாக இருக்கும். ஆகவே அந்த வகையிலே தான் நான் பிரித்தானியா மட்டுமில்லை, இன்று அது கனடா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, இந்தியா, மலேசியா போன்ற நாடுகளும் ஆன்லைனில் நாங்கள் பரீட்சைகளை செய்து கொண்டிருக்கிறோம் அந்த பாடத்திட்டத்துக்கு. அப்போ எதிர்காலத்தில் எங்களுடைய பரீட்சார்த்திகளின் தொகை கூடும் பொழுது நிச்சயமாக ஓசிஆர் அசட் லாங்குவேஜ் திரும்பவும் நேஷனல் கரிக்குலத்துக்குள்ளே நாங்கள் போகக்கூடிய ஒரு வாய்ப்பும், எங்களுடைய தமிழ் மொழி 2ஆம் மொழியாக பாடசாலைகளில் அங்கீகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கின்றது எங்களுக்கு. அது மிகவும் அது கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையில் தான் நாங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறோம் தமிழுக்கு. நிச்சயமாக நீங்கள் சொல்லும்போது இந்த பரீட்சை முறைகள், இங்கே ஒரு பரீட்சை முறை இருக்கின்றது, மதிப்பெண்ணை ஒட்டியதாக நிறைய நமது கல்வி முறை ஒன்று இருக்கின்றது. உங்களுடைய அங்கு எப்படியான பரீட்சைகள் வைக்கப்படுகின்றது? குறிப்பாக மொழிக்கான பரீட்சைகள் எங்கள் மொழி மட்டுமில்லை, எல்லா மொழிகளுக்கும் 4 அலகுகளாக பேசுதல், எழுதுதல், வாசித்தல், கேட்டல், இந்த 4 அலகுகளாக பிரித்து எல்லா மொழிகளும் பரீட்சிக்கப்படுகின்றன. அதனால் ஒரு பிள்ளையை நாங்கள் ஒரு மொழியிலே சில பிள்ளைகள் எழுத்தில் குறைவாக இருக்கலாம் அல்லது பேச்சிலே குறைவாக இருக்கலாம். ஆனபடியால் அந்த ஒரு ஒட்டுமொத்தமான மொழி அறிவை அந்த பிள்ளையிடமிருந்து நாங்கள் தராதரப்படுத்தும் பொழுது, இந்த 4 பிரிவாக செய்யும் பொழுது அந்த எல்லா பிள்ளைகளும் ஒரு சம மட்டத்தை புள்ளிகளை பெறுகின்ற ஒரு வகை காணப்படுகின்றது. அதை விட இங்கே இருக்கிற பரீட்சை முறைகள் கூடுதலாக நடைமுறை ப்ராக்டிக்கல் இல்லாத ஒரு கல்வி முறையும், அதே நேரம் புள்ளிகளை அடிப்படையாக கொண்ட தேர்வு முறையும் காணப்படுகின்றது. அது உண்மையிலேயே குறிப்பாக பல்கலைக்கழகம் சென்றாலும் கூட அங்கும் கூட ப்ராக்டிக்கலி, அதாவது நடைமுறை கல்வி இல்லாமல் ஏட்டுக்கல்வியை மட்டும் படித்து அந்த கல்வியை ஊடாக பரீட்சைகளின் ஊடாக பெறுகின்ற புள்ளிகளை அடிப்படையாக வைத்து அவர்கள் தராதரப்படுத்தும் பொழுது அவர்கள் வெளி உலகுக்கு, இன்றைய குளோபல் வில்லேஜ், அதாவது உலக கிராமத்தில் நுழையும் பொழுது இன்று மிகவும் கடினமாக இருக்கும். பல்கலைக்கழக பட்டப்படிப்பு முடித்தால் கூட அவர்களுக்கு நடைமுறை கல்வி இல்லாத ஒரு காரணம். பிரித்தானியாவில் அப்படி அல்ல. அங்கு ஒரு அலகு கட்டாயம் எந்த ஒரு பாடத்திலும் சின்ன ஆரம்ப கல்வி 1ஆம் ஆண்டில் அல்லது நர்சரி பாலர் பிரிவில் இருந்து பல்கலைக்கழகம் முடிகிற வரைக்கும் அங்கு நடைமுறை கல்வி என்று அவருக்கு ஒரு நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கும். அது சின்ன வயசிலிருந்தே அவருக்கு தெரியாமலே அவர்கள் கூடுதலான அறிவை பெற்றுக்கொள்வார்கள். வெளி உலகத்துக்கு அவர்கள் போய் நுழையும் பொழுது அவர்களுக்கு அது ஓ லெவலாக இருக்கட்டும், ஏ லெவலாக இருக்கட்டும் அல்லது பல்கலைக்கழக கல்வியாக இருக்கட்டும் முடித்து அவர்கள் சமூகத்துக்கு நுழையும் பொழுது அவர்கள் இலகுவாக அங்கே இருக்கின்ற பிரச்சனைகளை கடந்து போகக்கூடிய ஒரு நிலப்பாடு இருக்கின்றது. ஆனால் இலங்கையிலும் கற்றவன் தான், இலங்கை கல்வி முறையிலே அதிக ஆர்வம் கொண்டு அதை பற்றி ஆராய்ந்து கொண்டிருக்கின்றால், அந்த வகையிலே இலங்கையிலே அந்த கல்வி முறையில் மாற்றம் ஏற்பட வேண்டும். அது மிக முக்கியம். ஏனென்று சொன்னால் மாணவர்கள் முற்றுமுழுதாக இன்று அந்த வியாபார நோக்கமான அந்த போக்கில் தான் இங்கே கல்வி முறை போய்கொண்டிருக்கின்றது. அது மிகவும் மன வருத்தத்துக்குரியது. அது நடைமுறை கல்வியோடு இணைந்ததானதாக மாறும் பொழுது உண்மையிலேயே இங்கே இருக்கிற அந்த வினைத்திறன் கொண்ட கல்வி முறையும் எதிர்காலத்தில் அவர்கள் சமூகத்துக்கு நுழையும் பொழுது தமிழ் மட்டுமல்ல, எல்லா துறைகளுமே அவர்களை அப்படியே வழிநடத்தி சென்று நேர்கணிய பாதையில் கொண்டு செல்லும் என்பதில் ஐயமில்லை. அதுதான் உண்மை. நிச்சயமாக நீங்கள் சொன்னது போல சிறந்த மதிப்பெண்களை பெற்று பல்கலைக்கழகம் சென்றோ ஒரு சிறந்த தொழிலுக்கோ சென்று அதனூடாக வருவதை விட ஒரு சமூகத்தில் வரும் சின்ன பிரச்சனைக்கு கூட எங்களால் முகம் கொடுக்க முடியாவிட்டால் அது மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு கல்வி முறையாக இருக்கலாம். நாங்கள் அதை மாற்ற வேண்டும் என்ற முயற்சியில் தொடர்ச்சியாக அதை பேசி வரக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அதே போல் நீங்கள் புலம்பெயர்ந்த தமிழராக இருந்து அங்கு நீங்கள் சேவை செய்து கொண்டிருக்கும் அதே சமயம் இலங்கையிலுமே நிறைய விடயங்கள் நீங்கள் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். அதை பற்றி இலங்கையிலே எனக்கு நெல்சன் மண்டேலாவினுடைய வார்த்தையும் அப்துல் கலாமுடைய வார்த்தையும், கல்வியால் மட்டும்தான் ஒரு சமூகத்தில் மாற்றத்தையும் ஒரு மனிதனுடைய வாழ்விலே மாற்றத்தையும் கொண்டு வர முடியும் என்கின்ற அசையாத நம்பிக்கையும் மட்டுமல்ல, ஏற்கனவே அது ஒரு முடிவாக பெற்ற ஒரு முடிவாக இருக்கின்றது உலகில். அந்த வகையிலே நான் அதிலே நம்பிக்கை வைத்த ஒரு ஆளாக இருந்த காரணத்தினாலும் அதை விடுத்து இலங்கையிலே நான் பிறந்து வளர்ந்த தேசம், நான் கற்று தகுதியடைந்த தேசம், அந்த தேசத்தில் கல்வி ஒன்றை முன்னேற்றுவதற்கு என்னாலான உதவிகள் மட்டுமல்ல, என் சார்ந்த எனக்கு தெரிந்த அமைப்புகள் சார்ந்த புலம்பெயர் தேசத்து உறவுகள் சார்ந்த வழிகளில் இங்கு என்ன மாதிரியான வகையில் இவர்களை கல்வி பாதையை
அதற்குள்ளால் மேலே கொண்டு வரலாம் என்கின்ற ஒரு சிந்தனை எனக்குள்ளே தோன்றியதன் விளைவாகத்தான் நான் ஒவ்வொரு முறையும் நான் இங்கு விடுமுறைகளில் வரும்பொழுது பாடசாலைகள் பல்கலைக்கழகங்கள் எனக்கு நிறைய இங்கே தொடர்புகள் இருப்பதால் பல்கலைக்கழக தொடர்புகள் பாடசாலை தொடர்புகள் இருப்பதாலும் அதைவிட என்னுடன் படித்தவர்கள் எல்லோரும் அந்த பெரிய பெரிய பதவிகள் அந்தந்த நிறுவனங்கள் இருப்பதால் அங்கு சென்று சில ஆய்வுகளை மேற்கொண்டு வந்தேன் நான். அதாவது அவர்கள் தெரியாமலே நான் பார்த்து அதை கணித்துக் கொள்வேன் எப்படி என்று சொன்னால் உதாரணமாக நீங்கள் சொன்ன மாதிரி இந்த புள்ளிகள் மட்டும் நோக்கியது பட்ட படிப்பு வரைக்குமானது எங்கே பிழைத்தது என்று ஒரு முறை நான் ஒரு செயலகத்துக்கு பிரதேச செயலகத்துக்கு சென்றிருந்தேன். அங்கே ஒரு அதாவது அவர் மேனேஜ்மெண்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அவர் ஒரு கடிதம் அனுப்புவதற்காக ஒரு ஃபோட்டோ காப்பி மெஷினை எப்படி இயக்குவதென்று தெரியாமல் அவருக்கு கீழிருந்தவர்களை கொண்டு வந்து அதை செய்வித்தவர். அந்த செய்தவர் வந்து ஒரு ஓலெவல் படித்த ஒரு பிள்ளை கிளாஸ். ஆகவே ஒரு கிளரிக்கல் ஒர்க்கை கூட தானாக செய்ய முடியாத அளவுக்கு இங்கு பல்கலைக்கழக கல்வியினுடைய தரம் அது பயிற்சி, நான் கல்வித்தரத்தை நான் குறை சொல்லவில்லை, அந்த அவர்களுக்கான பயிற்சி எப்படி சமூகத்தை சென்றவுடன் அவர்கள் எப்படி தங்களை வழிநடத்த வேண்டும், டிபெண்டன்ஸ் இல்லாமல் மற்றவர்களை தங்கியிருக்காமல் ஒரு அதிகாரியாக எப்படி மற்றவர்களையும் வழிப்படுத்தி தானும் செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு நிலப்பாடு இல்லாத வரைக்கும் அந்த கல்வியால் சமூகத்துக்கும் பயனில்லை, அரசுக்கும் அது நட்டம். ஏன்னா அரசு ஏறத்தாழ கோடிக்கணக்கான பணத்தை செலவிடுகிற கல்விக்கு. இந்த நாட்டில் ஒரு வசதி என்றால் நீங்கள் வேறு எந்த நாட்டிலும் பார்க்க மாட்டீர்கள். இலங்கையில் இருக்கின்ற வசதி இலவச கல்வி, பல்கலைக்கழக கல்வி இலவசம். பிரித்தானியாவில் ஒரு மாணவன் பட்டப்படிப்பு முடிக்க வேண்டுமா என்றால் குறைந்தது 30,000 பவுண்ட்ஸ்கள் டியூஷன் ஃபீயாக கட்டணும். அதை விட அவற்றை சொந்த செலவு வாடகை. ஆனால் இங்கு அரசு காசையும் கொடுத்து அவர் படிப்பதற்கான டியூஷன் ஃபீயையும் கொடுத்து எல்லா செலவுகளையும் பொறுப்பேற்கின்றது பாலர் வகுப்பிலிருந்து பல்கலைக்கழக கல்வி முடியும். ஆகவே இந்த நாட்டில் கல்வி கற்க முடியாத ஒருவர், இந்த நாட்டில் கல்வி கற்று தேர முடியாத ஒருவர் எந்த நாட்டிலும் உலகில் கல்வி கற்று தேர முடியாது என்றால் அவ்வளவுக்கு இங்கே வசதி கொட்டி கிடக்கு. ஆனால் அந்த வசதிகளை புரியாமல், குறிப்பாக இப்பொழுது அண்மை ஒரு 10 வருஷமாக என்னுடைய அவதானிப்பு இலங்கையிலே, குறிப்பாக யாழ் பல்கலைக்கழகத்தில் அங்கே இருக்கிற விஞ்ஞான பீடத்துக்கு 70% மாணவர்கள் வேற்றுமொழி மாணவர்கள் வந்திருக்கின்றார்கள். அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் நாங்கள் வேறு எந்த குறைபாடும் இல்லை. எமது தமிழ் மாணவர்கள் அந்த பல்கலைக்கழகத்தினுடைய விஞ்ஞான பீடத்துக்கான அனுமதிக்கு விண்ணப்பிப்பதில்லை. அவர்கள் O-level எடுத்தவுடன் A-level எடுத்தவுடன் ரிசல்ட் நிறைய கொழும்புக்கு வருகிறார்கள். 1 வருடம் 2 வருடம் காசு கட்டி 24 லட்சம் 42 லட்சம் என்று கட்டி படிக்கிறார்கள். திரும்ப அப்படியே வெளிநாடு செல்கிறார்கள். ஆக எங்களுடைய மக்களுடைய அந்த குறைபாடான செயல்பாடால் எமது பல்கலைக்கழகங்களுடைய அந்த பாதுகாப்பு தொடர்ச்சி அறந்து விடுமோ என்ற ஒரு பயம் எங்களுக்குள்ளே வருகின்றது. அதனால் தான் நாங்கள் அண்மை காலங்களில் அச்சிராட்சியத்தில் ஒரு பல்கலைக்கழக பழையமான அல்மினிஸ் தொடங்கியிருக்கின்றோம். அதற்கான சில முயற்சிகளுக்காக. நிச்சயமாக ஆழமாக சிந்திக்க வேண்டிய விடயங்கள் ஏராளமாக இருக்கின்றது. குறிப்பாக அனைத்து விடயத்தையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும். குறிப்பாக நீங்கள் சொன்னது போல் அந்த அதிகாரி சில வேளை இங்கு இருப்பவர்களின் மனநிலை எனக்கு அந்த ஃபோட்டோ காப்பியை நானே எடுத்தால் என்னை கொஞ்சம் குறைத்து மதிப்பிடுவார்கள் என்ற எண்ணம் கூட இருக்கலாம். நாங்கள் சில விடயத்தை கற்றுக்கொள்ளக்கூட முயற்சிப்பதில்லை. அப்படி இல்லாமல் அனைத்தையும் கற்றுக்கொள்ளும் போது தான் ஒரு சிறந்த மனிதராக, ஒரு கல்வி கற்ற சமூகம் தான் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பும் எங்களுக்கு இருக்கின்றது. அந்த பொறுப்பை சிறப்பான முறையில் செய்து வருகின்றீர்கள். தொடர்ச்சியாக உங்களுடைய பணி தொடர நாங்கள் வாழ்த்துகின்றோம். மீண்டும் ஒரு முறை இன்னொரு நிகழ்விலும் உங்களை நாங்கள் இணைத்துக் கொள்வதற்கும் தயாராக இருக்கின்றோம். நன்றி காயத்ரி. இந்த நிகழ்ச்சிக்கு எனக்கு சந்தர்ப்பம் அளித்தமைக்கு அனைவருக்கும் நன்றி கூறுவதுடன் புலம்பெயர் தேசத்திற்கும் பெற்றோர்களுக்கும் இறுதியாக ஒரு வார்த்தை. உங்களுடைய மொழியையும் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் உங்கள் இளம் சந்ததிக்கு எடுத்துச் செல்வதற்கு தயங்காமல் எடுத்துச் செல்லுங்கள். இலங்கை வாழ் மக்களுக்கும் புலம்பெயர் தேச மக்களுக்கும் என் அன்பான வேண்டுகோள். நன்றி. இந்த சந்தர்ப்பத்துக்கு இன்று எங்களோடு இணைந்திருந்தார் சங்கரப்பிள்ளை முருகையா எம்ஏ அவர்கள் தான் இணைந்திருந்தார். பல சேவைகளை செய்யக்கூடிய ஒரு சிறந்த மனிதரை உங்களுக்கு நாங்கள் அழைத்து வந்து அவரிடமிருந்து நிறைய விடயங்களை கேட்டறிந்திருந்தோம். இன்றைய நிகழ்ச்சியில் வந்த அனைத்து அம்சங்களும் உங்களுக்கு பயனளித்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். இன்றைய நிகழ்ச்சியின் தயாரிப்பாளர் ஜெயமன் அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறும் நான் ரோஷன் காயத்ரி. நன்றி, வணக்கம்.